அந்த டெலிபோன் பூத்துல அவங்க டெலிபோனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஆமா அதுல போடா பூக்கோ சும்மா பேசிட்டு இருக்காங்க, என்னடா நினைச்சிட்டு இருக்க இப்படிதான். மாமா என்ன மாமா இங்க வரீங்க நீங்க? என்ன மாமா எனக்கு ஒத்தரைக்கா பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல மாமா, ஏன் மாமா கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கொடுங்க மாமா. சோ ஏன்னா அவங்களுக்கு இந்த கீச் தொண்டைதான். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அது நான் பேசுவோம் அவ்வளவு. என்ன மேம் நீங்க பயங்கரமா வந்து எல்லாரையும் போட்டு எகிரி எகிரி அடிக்கிறீங்க, நீங்க தான் விஜயகாந்த் சாருக்கு போட்டி, அதனால அப்படி இல்ல சார், என்ன ரோல் கொடுக்குறாங்களோ அதை நான் செய்ய போறேன். அவங்க சொன்னதை தானே நான் செய்ய போறேன். நானா வந்து செய்யறதுக்கு எப்படி முடியும்? அதெல்லாம் முடியாத விஷயம். தேவையில்லாம அனாவசியமான கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா பாத்திருக்கீங்களே என் படத்துல என்னுடைய அடி எப்படின்னு. அது உங்களுக்கு வேணுமா வேணாமான்றது நீங்க டிசைட் எப்படி பண்ணி அடிப்பீங்க, அடிச்சு காட்டுங்க, அப்பதான் தெரியும். ஜாகிரதை. இது வந்து சும்மா கையில கொடுத்த அடி, எகிரி அடிச்சேன்னா பயங்கரமா இருக்கும். வேண்டாம் வேண்டாம் பொழைச்சி போங்க, பார்த்தா பாவமா இருக்குங்களா பார்த்தா, அதனால வேண்டாம். சரி அடி கொடுக்கறது சரி, அடி வாங்குறது இப்ப நான் ஒரு அடி அடிக்கிறேன், அதுக்கு அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? தடுக்கிறது தான். இப்படிதான் வரும். என்ன டிஃபரன்ஸ் செஞ்சுக்கலாம் ஒரு பேஸ் வாய்ஸ்க்கும் தின் வாய்ஸ்க்கும் கொடுக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? பேஸ் வாய்ஸ்ல என்னப்பா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எப்போ வந்த, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல, இது பேஸ் வாய்ஸ். என்னப்பா எப்போ வந்த, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, சரி ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. இதுவே ஒரு ரொம்ப ஒரு ஹீரோயின், ஒரு 20 வயசு ஹீரோயின் பேசுறாங்கன்னா அதுதான் என்ன எப்போ வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல, இதெல்லாம் தான் இதுதான். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்தாங்கப்பா. இப்போ வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டைமும் இல்லை. ஏன்னா எல்லாம் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட். இப்போ நான் எனக்கே டப்பிங் நான் பேசுறது இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மனசு கஷ்டமான ஒரு விஷயம். நான் மனசு அப்படி கட்டுப்படுத்திக்கிட்டு வந்து என் வாய்ஸ்க்கு வந்து இன்னொரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட பேச வச்சிருக்கேன். சோளமுத்து ஐயா, சோளமுத்து கூத்து போட்டா ராசா, சோளமுத்து கூத்து போட்டா குமரிக்கெல்லாம் கொண்டாட்டம் தே, குமரிக்கெல்லாம் கொண்டாட்டம் தே. இதே மாதிரி கூட பூவே உனக்காகன்னு ஒரு சீரியல் கூட பண்ணேன் நான். அந்த சீரியல்ல கூட அது பாத்தீங்கன்னா வெறும் பழமொழியாவே இருக்கும். அந்த டயலாக் திட்டுறது வில்லி தான், ஃபுல் வில்லி கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஆனால் அது வந்து ஃபுல்லாக பழமொழியிலேயே வந்து திட்டுற கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். டேய் பேராண்டி, அந்த ஊரில் மாடு செத்தாலும் நாம தான் காரணம், மனுஷன் செத்தாலும் நாம தான் காரணம், ஊருக்கே பலன் சொல்லுமா பள்ளி, பொத்துன்னு விழுமா கேணி பானையில் துள்ளி. அந்த மாதிரி கதையா இல்லை இருக்கு அவனுங்க அனகாபத்துக்காரனுங்களுக்கு. கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டலைன்னா அப்ப அந்த மாதிரி இல்ல இருக்கு. என்னடா கதை பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க அப்படின்னு. இன்னும் எந்த சீன் பார்த்தாலும் ஒரே பழமொழி டைலாக்கா தான் போகும்.